அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து நாகுகிட்டையும் பாபுகிட்டையும் வந்து ஒரு சமாதான வார்த்தையை பேசுகிறாங்க. அதாவது மல்லியை நான் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன், எனக்கு வந்து ரேணுகா காலத்துலேயும் தாலி கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்து எந்த ஒரு அண்ணனோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த பொண்ணு குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் விஜய் அது புரியாமல் இவங்ககிட்ட வந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களோட முகம் மாறதான் செய்யுது. அது வந்து எப்படி விஜய்க்கு இந்த மாதிரி தைரியமாக அவங்ககிட்ட வந்து நான் வந்து ரேணுகா காலத்தில் தாலி கட்ட தான் போகிறேன் அப்படிங்கிறத எப்படி இவங்க அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கேட்குறாங்க, பாபுவே வந்து எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எப்படி என் தங்கச்சி வாழ்க்கை அப்படி என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் விஜய் வந்து அதில் வந்து சமாதானப்படுத்தியிருந்தார். என் மனசில் மல்லி இருக்காங்க, ஆனால் ரேணுகா இப்படி திரும்ப வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதாவது ரேணுகா இறந்துட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நடக்கும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படிங்கிற விஷயத்த விஜய் சொல்கிறாரு. அப்போ என்னால் ரேணுகாவே விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு அம்மா கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன். ஒருவேளை எனக்கு பொண்ணு இல்லாமல் இருந்திருந்தா, ரேணுகாவே திரும்ப வந்திருந்தா கூட நான் கண்டிப்பாக மறுதாலி நான் கட்ட மாட்டேன், மல்லி மட்டும்தான் என் மனைவியாக ஏற்றிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் விஜய் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இது எப்படியா இருந்தாலும் இது வந்து பாபுவையும் சரி நாகுவையும் சரி சமாதானப்படுத்தாது, ஏன் மல்லியை கூட சமாதானப்படுத்தாது. மல்லி வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஒரிஜினல் ரேணுகா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வாழ்க்கையை விட்டு விலகிடலாம், விஜய் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இது வந்து ஒரு சுடர் ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு எப்போ மல்லி மனசில் பட்டுதோ அதன் பிறகு தான் அவங்க வந்து இத்தனை விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ரேணுகாவோட முகச்சாயத்தை வெளுக்க வைக்கணும், அவங்க யார் எந்த மாதிரியான போர்ஜரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் மனோகரோட சேர்ந்து அவங்க சில விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய அத்தனை விஷயமே தோல்வியில் தான் முடியுது. அப்போ இந்த இடத்துல தான் விஜய் வந்து என்ன பண்ண போகிறார், தாலி கட்டியே ஆகணுங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் விஜய் இருக்கிறாரு. இருந்தாலும் விஜய்க்கு ஒரு முழு மனசு கிடையாது, ரேணுகா காலத்தில் தாலி கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு மனசு கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, மல்லி முன்னாடி தான் தாலி கட்டணும் ரேணுகா காலத்தில் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்கார். அது எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து இனிமேல் 2 மனைவி தான் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அந்த ஒரு நினப்புக்கு விஜய் வந்துட்டார். அப்போ 2 பேரும் 2 கண்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் மனசுலேயும் ஓடுது. அப்போ நான் மல்லியை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு விஷயம் நான் பண்ணினேன் அப்படின்னா, மல்லிக்கு தெரியாமல் மல்லியை மறைச்சி வச்சுட்டு நான் தாலி கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நான் இன்னொருத்தருக்கு தாலி கட்டணும்னு நினச்சா கூட அங்கே வந்து மல்லி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து விஜய் இந்த முடிவை வந்து கண்டிப்பாக மல்லிகிட்ட சொல்லுவாங்க. அப்போ மல்லியும் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் இந்த நிஷா வந்து பண்ண விஷயம் வந்து மல்லியை வந்து பேச வைக்குது. ஏன்னா துரோகம் அப்படிங்கிற வார்த்தைலாம் சொல்கிறாங்க மல்லியை பார்த்து. அப்போ அந்த இடத்துல தான் மல்லி வந்து சொல்லியிருந்தாங்க, என்னென்னா நான் உங்களை விட்டு உங்கள் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் விலகி வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் மல்லியை தான் வந்து வெறுத்து ஒரு வசப்பாட தான் செய்வாங்க. இருந்தாலும் இப்போ வந்து எப்படி மறுபடியும் மல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து விஜய் ஒரு விடாப்பிடியாக நிற்பார், மல்லி இல்லாமல் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவார். அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ ரேணுகா வாயாலே மல்லியை கூப்பிட்டு போவாங்க. மல்லி முன்னாடி தாலி கட்ட போகிறாரு விஜய். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.